இருக்க. 5 வருஷமாக கங்கை கரையில் வீடு வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன். தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. ஒரு ரோகிணிக்கு குருஜியை பார்த்தேன். அப்போ அந்த விஷயம் அப்போ தான் சொன்னேன், நீ என்ன நடக்காதுன்னு நினைக்கிறியோ அதை இவர்கிட்ட சொல்லு அப்படின்னு. அதை இவர் நடத்தி கொடுப்பார். அடுத்த ரோகிணிக்கு குருஜி வரும்போது கங்கை கரையில் அவருக்கு வீடு கிடைச்சி. நான் அதை எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் பூர்த்தி பண்ணதை பகவான் சந்தோஷங்கிறத இன்னைக்கு காத்தால நீங்கள் கவனிச்சலான்னு தெரியல. பகவான் உங்களை இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை. கண் மூணு திறக்கிற மாதிரி பகவான் நம்மளை சுற்றி இவருக்கு மரியாதை பண்ணுறோம். யாராருக்கெல்லாம் ஏதாவது பிரார்த்தனைன்னு இருந்ததுன்னா முடிஞ்சப்புறம் அந்த புஷ்பத்தை எடுத்துட்டு அவருடைய திருவடியில் உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் அபயகரத்தோடு இருக்கார். அடுத்த தடவை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள். योगी राम सूरत कुमार जय गुरु राया. योगी राम सूरत कुमार யோகிராம் சுரத்குமார் யோகிராம் ஜெயகுரு ராயா. இந்த கிடைத்திருக்கிற இந்த பாக்கியத்தை குரு வந்து மூலமாக நமக்கு இங்கே வரவழைச்சு கோவிந்தபுரத்தில், அதுவும் நாம ஊரின் இருக்கிற இந்த ஊரில் இங்கே வந்து போகேந்திரால் இருக்கிற சன்னதியில் பக்கத்துலேயே பகவான் நமக்காக வந்து விஸ்வரூப தர்சனமாக காட்சி கொடுத்துருக்காரு. இங்கே வந்து அதுவும் பூர்த்தி நேரத்தில் நமக்கு இந்த தானத்தை கொடுத்து குருஜிக்கும் இங்கே உள்ள அத்தனை பேர்த்துக்கும் நான் எங்கள் குரூப் சார்பாக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். எங்கள் பிரார்த்தனை என்னென்னா எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். சீக்கிரம் வந்து மாம்பழத்தில் பகவான் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கணும். அதுக்காக இப்போ ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிடுவோம். குருஜி மூலமாக தான் பண்ணணும். அது கூட மாம்பழம் யோகிராம் துறக்குமார் என்ன பேர் வைக்க போகிறேன்னு எனக்கு கேட்டார். மாம்பழம் யோகிராம் துறக்குமார் சத்தங்கள்லாம் இருந்தது. அவர்கிட்ட சொல்லும்போது நான் என்னை மீறி யோகிராம் துறக்குமார் நாம மந்திரம்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 10 நிமிடம் இருக்கும் ஜோமுடியிலே இருந்தார் அவர். திருப்பி நாங்கள் கிளம்புற நேரத்தில் பட்டாபிச்சாரை திருப்பி கூப்பிட்டு மாம்பழம் யோகிராம் துறக்குமார் நாம மந்திரம் அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு. அக்ஷய திருதியா அன்னைக்கு 1999 பகவான் தரிசனம் பண்ணும்போது அவர்கிட்ட வச்ச கோரிக்கை வந்து கூப்பிட்டு தரிசனம் கொடுத்தார். மாம்பழம் விஸ்வநாதன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபு குழந்தை குழந்தை 1.5 வயசு பிறந்தபோது கூப்பிட்டு தரிசனம் கொடுத்தாரு. ஒரு 30-35 நிமிஷம் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டோம். நான் என்னென்னமோ லோபி, சாதாரண லோபி, என்னென்னமோ சொல்லணும்னு நினச்சிட்டு போனேன். ஒன்றுமே சொல்லலை பகவான்கிட்ட. வாட் யூ வாண்ட் டு ஸ்பீக் வித் திஸ் பேக்கர் அப்படின்னு. அந்த குரலுக்கு வந்து நம்ம வசப்பட்டவராக இருப்போம். அந்த குரல் கம்பீரமாகவும் இருக்கும், ரொம்ப குறைவாகவும் இருக்கும், ரொம்ப காதுக்கு இனிமையாகவும் இருக்கும். அந்த குரல் உடனே சிலருக்கு சொல்லும்போது ஐ வாண்ட் டு சர்வ் யூ, ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கால் ஃபாதர்னா. அந்த வருஷமே டிசம்பரில் 3rd சண்டே ஆற்றல் பஜனை நடந்தது. அதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 27வது வருஷம் டிசம்பரில் நடக்கிறது. இந்த வருஷம் 2 நாள் வச்சுருக்கோம். இங்கேருந்து வர எல்லாரும் வந்து நடத்தி கொடுக்குறோம். இது வந்து நம்ம செய்கிறோம், நம்ம நினைச்சதில்லை, நம்ம மூலமாக அவர் பண்ணிக்கிறார். நம்மளால் கருவி நீங்கள் எல்லோரும் வந்து இதுக்கு வந்து மேலும் பெருமையை சேர்த்து அதை பகவான் நாமத்தில் ஊறி இது வந்து பகவான் நாமத்துக்கு போய் முடிவு இருக்கா, முடிவு பூர்த்தியெல்லாம் கிடையாது. இது வந்து அகண்டம், பூர்த்தியெல்லாம் கிடையாது. இது மேலும் இன்னும் நிறைய நடக்கணும். சோமையாக பகவானே சொல்லியிருக்காருல்ல, வளர்க்குமாரன் சொல்லுவார், சோமயாக இதுக்கா பண்ணுற பகவான் நாமத்தை சொல்லுடா, சோமயாகத்துக்கு சமம் உண்டு. அதனால் நமக்கு எதுவுமே வேண்டாம். பகவான் யோகிராம் துறக்குமாரில் நாம மந்திரம் போதும், வேறு எதுவும் வேணாம். 10 நிமிஷம் சொல்லி பார்த்தாலும் தெரியாது வைப்ரேஷன் எப்படி இருக்குது எல்லாருக்குமே. குருஜிக்கு நமஸ்காரம். நீங்கள் ரொம்ப